வணக்கம். நாம் எல்லாரும் 23ஆம் புலிகேசி படம் பார்த்துருக்கோம். வடிவேல் நடித்த ஒரு படம். அதுல அவர் அரசரா இருப்பாரு. எதிரி நாட்டு மன்னர் வல்லவராயன் படையெடுத்து வந்திருப்பாரு. உடனே வடிவேல் வீர வசனம் எல்லாம் பேசி தன்னுடைய படைகளை எல்லாம் திரட்டி அவருடைய கதவை திறப்பாரு. திறக்கும்போது பார்த்தோம்னா வெள்ளக்கூடிய கையில வச்சுக்கிட்டு போர்லாம் வேண்டாம், அதுக்கு நாங்க ஒருத்தர் இல்ல, சமரசம் பண்ணிக்கிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த போரை சமரசத்துல முடிப்பாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திச்ச போது இந்த மாதிரியான ஒரு காட்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அவர் முதலமைச்சரா பதவியேற்றும் போது 10 லட்சம் கோடி கடன்ல தமிழ்நாட கொண்டு விட்டுருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஆண்ட அந்த கட்சி அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. அது இல்லாம எந்த துறையில எது இல்லை எது இருக்குங்கிறதும் தெரியல, தூக்க முடியாத ஒரு கடன் சுமையை நம்ம மீது வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. மேலும் கஜானாவே காலி செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் தூக்கி வச்சாரு. இதுல என்னன்னா எந்த துறையில என்ன இல்லை இருக்குது அப்படிங்கிறத நான் போய் பார்த்துக்கிட்டு தான் ஏதாவது சொல்ல முடியும்னு சொன்ன அவரு கஜானா மட்டும் முழுவதும் காலிங்கிறத எதை பார்த்து சொன்னாருன்னு தெரியல, எந்த கஜானாவை பார்த்து சொன்னாருங்கிறது ஒரு கேள்வியா நமக்கு வருது. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெள்ளை அறிக்கையை நான் ஒன்று வெளியிடுவேன், இதுல ஆய்வு செய்துட்டு ஒரு வெள்ளை அறிக்கையை நான் வெளியிடுவேன்னு சொன்னேன். அடுத்த சில கொஞ்ச நேரங்கள்லயே தன்னுடைய அரசியல் வருகையின் போது என்னுடைய அரசியல் எதிரி திமுக தான், இந்த கஜானாவை காலி செய்ததும் திமுக தான், தீய சக்தி திமுக, நாங்க ஒரு தூய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, இப்படி பல விமர்சனங்களை முன் வச்ச அந்த திமுக தலைவரை ஸ்டாலின் அவர் நேரடியாக போய் சந்திக்கிறார். இது ஒரு அரசியல் நாகரிகமான சந்திப்புன்னு சொல்ல வர்றாங்க. இருந்தாலும் என்னுடைய கேள்வி என்னன்னா, கரூர் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சம்பவத்தை மறைமுகமா நடத்தினது, அது நடத்துறதுக்கான அவ்வளவு வேலைகளும் செய்தது திமுக தாங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சது நீங்க. அது இல்லாம என்னுடைய அரசியல் வாழ்வை ஒழித்து கட்டுறதுக்காக இந்த நடந்த ஒரு துயரத்தை பழிய எங்க மேல போடுறாங்க, இத திட்டமிட்ட ஒரு சதியாதான் இந்த திமுக செஞ்சதுன்னு சொன்னது நீங்க. அப்படி ஒரு திட்டமிட்ட சதியை செய்த அந்த சதிகாரர்களுக்கு நீங்க சால்வை போட்டுறதும், அதே நீங்க சொல்ற அதே சதிகாரர்கள் கையால சால்வைய உங்களை போற்ற வைக்கிறதும், அதை நீங்க பெருமிதத்தோட அதை ஏற்றுக்கொள்வதும் பார்க்கும் போகும்போது இந்த மக்கள் மீண்டும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சம் எழுகிறது. ஏன்னா மக்கள் எதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்து இருந்தாங்க? திமுக ஆட்சியில் இருக்கும் போது பல்வேறு ஊழல்கள் செய்யறாங்க அப்படிங்கிறத விமர்சனம் பண்ணக்கூடிய அதிமுக திரும்ப மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி விட்டால் அவங்க அதே மாதிரியான ஊழலை திரும்பி செய்வாங்க. ஆனா அவங்க ஆட்சியை கைப்பற்றுமா என்ன சொல்லுவாங்க? திமுக ஊழல் செஞ்சுக்கிட்டே இருக்குது, நீங்க கிட்ட ஆட்சியை கொடுங்க, நாங்க வந்தோம்னா இந்த ஊழல் செய்த நபர்கள் எல்லாம் பார்த்து அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம்னு அதிமுக சொல்லும். அதே இது அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஊழல் நடக்கும், அதே மாதிரி திமுகவுடைய ஊழலுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. இதேதான் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமும் திமுக ஊழல் செய்யும், ஆனா அதிமுக மீது ஏற்கனவே ஊழல் செய்த அதிமுக மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. 2 கட்சிகளுக்குள்ள ஒரு உள் சமரசம் நடந்துகிட்டு தான் இருக்கும். இதுதான் தொடர்ச்சியா நடக்குது. இதை மக்கள் திரும்ப திரும்ப பார்த்து ஏமாற்றம் அடைந்தனால சரி, இந்த மாதிரி நம்ம மீண்டும் மீண்டும் ஏமாற வேண்டாம்னு இருந்திருக்கக்கூடிய நேரத்துல ஒரு புதிய முகமா நீங்க வர்றீங்க, உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு. அப்போ நம்ம புதுசா மாற்றமா இவர்களை நம்ம தேர்ந்தெடுப்போம்னு சொல்லிதான் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. இதுதான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமே இதுதான். ஆனா நீங்க ஒரு அரசியல் நாகரிகம், அதாவது இந்த அரசியல் எதிரின்னு சொல்லிக்கிட்டு அரசியல் நாகரிகத்துக்காக இந்த சந்திப்பை நாங்கள் நிகழ்த்துறோம்னு சொல்றோம். இதை பார்க்கும்போது இது அரசியல் நாகரிகத்துக்காக சந்திப்பு நடந்ததா இல்ல அரசியல் சமரசத்துக்காக இந்த சந்திப்பு நடந்ததாங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது அப்படிதான் நடந்திருக்குது. இப்ப மீண்டும் அதற்கான தொடக்கமா இது இருக்குமோ? அப்ப நம்ம மாற்றம் நினைத்தது மாற்றமா இருக்காதோ, ஏமாற்றம் தான் நமக்கு கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. இல்ல, இது அரசியல் நாகரிகத்துக்கான ஒரு சந்திப்பு தான். எந்த இடத்திலும் தாவேக அரசு அரசியல் சமரசத்தை செய்யாது. நீங்களே சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய வாக்குறுதிகள்ல, அரசியல் சமரசத்தை இந்த தாவேக அரசு செய்யாது அப்படின்னா நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெள்ளை அறிக்கையை நீங்க வெளியிடணும். வெறுமனே அந்த வெள்ளை அறிக்கையில எந்தெந்த இந்த 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான கடன்
அதுக்காக அதை வாங்கி அதை எந்தெந்த திட்டங்களுக்கு இவங்க செலவிட்டு இருக்கிறாங்க, அந்த திட்டங்கள்னாலதான் இந்த கடன் சுமை நமக்கு அதிகரிச்சு இருக்கிறதா, இல்ல இந்த திட்டங்கள்ல எதுவும் ஊழல் நடந்திருக்குதா, நிர்வாக சீர்கேடு, நிர்வாக முறைகேடு எதுவும் நடந்திருக்காங்கிற ஒரு விசாரணை கமிஷனை வச்சு அதை முழுதும் ஆய்வு செய்யணும். வெறும் வெள்ளை அறிக்கையை மட்டும் நீங்க வெளியிட்டா பத்தாது. ஒரு விசாரணை கமிஷன் வைத்து இதுக்கு முன்னாடி இவங்க இந்த கடனை வாங்கி இந்த கடனை எதற்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க, அந்த திட்டங்களுக்கு சரியா போயிருக்குதா, இல்ல இதுல நிர்வாக முறைகேடோ இல்ல ஊழலோ இவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னா அது யார் யார் செஞ்சாங்கிறதையும் நீங்க எடுத்து அதை மக்கள் மத்தியில வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு அதற்கான உடனடியான நடவடிக்கையை நீங்க எடுக்கணும். ரெண்டாவது ஒரு வெள்ளை அறிக்கையை நீங்க விடணும். அது எதை பத்தினா கரூர் சம்பவத்தை பத்தி. கரூர் சம்பவத்துல உண்மையிலேயே நடந்தது என்ன? அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடி இது உங்களால செய்ய முடியாது. ஆனா அதிகாரம் கையில இருக்கும் போது இதை நீங்க மக்கள் மத்தியில வெளிப்படையா, நீங்க தான் சொல்றீங்களே இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்டா நாங்க இதை அமைப்போம்னு. இந்த கரூர் சம்பவத்துல நடந்தது என்ன? இதுல யாருடைய சதி இருக்குது, யாருடைய திட்டம் இதுக்குள்ள இருக்குது, எதனால? ஏன்னா இதுல மக்களுடைய உயிரிழப்பை நம்ம சந்திச்சிருக்கிறோம். அப்ப எந்த ஒரு சதியும் யாரா வேணாலும் இருக்கலாம், எந்த அப்படி இருக்குது அப்படின்னா அது வெளிப்படையா, நீங்க தான் சொன்னீங்க இதுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்குது, பழி போட்டிருக்காங்க, அதை வெளிப்படையா நீங்க எடுத்து அந்த சதியை செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தான். நீங்க உண்மையிலேயே உங்களுக்காக அந்த 41 பேர் குடும்பம் உயிரிழந்த பிறகும் கூட உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், மக்களும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து மாற்று அரசியலுக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறத நீங்க உண்மையிலேயே மக்களுக்காக நிற்கிறீங்கன்னா இந்த 2 விஷயத்த நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. வெள்ளை அறிக்கையை நீங்க வெளியிட போறீர்களா, வெளியிட்டு அதற்கான விசாரணை அமைத்து தக்க நடவடிக்கைகளை நீங்க எடுக்க போறீங்களா, இல்ல வெள்ளைக்கொடி வேந்தன் விஜய், திரு விஜய் என்று நீங்க பெயர் எடுக்க போறீங்களாங்கிறத பார்ப்போம். நன்றி.